ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மெலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு ஆலு மட்டர் மசாலா தான். ஆக்சுவலாக என் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் என்னென்ன கிரேவிஸ்லாம் இருக்கோ அதுதான் கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஸ்பைஸியாகவும் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த க்ரீன் கிரேவி செஞ்சு பார்த்ததுலேருந்து அடித்து தட்டி தூக்கிருச்சு எல்லா கிரேவியையும். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடயே ஒரு 6 பச்சை மிளகா, விரல் சைஸ் இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 5ல இருந்து 6 பல் பூண்டு, ஒரு 10ல இருந்து 15 முந்திரி பருப்பு, ஒரு கை ஃபுல்லா மல்லித்தலையை ஸ்டெம்மோட போட்டு நல்லா சொட்டை பண்ணிக்கோங்க. லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கப் ஃபுல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா சூப்பரா நல்லா நம்ம போட்டிருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல லைட்டா சாட்டே பண்ணிட்டு அதுல இருக்கிற தண்ணியோட ஆற வச்சு நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு தனியா வலுவலுன்னு பேஸ்டா வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் பேபி பொட்டேட்டோஸை பாயில் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு பொட்டேட்டோவையும் 2 ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த பட்டர்ல போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனா வெளியில கிறிஸ்பியா வந்துடும். இப்ப தனியா எடுத்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடாயில இருக்கிற பட்டர்லயே நம்ம வெங்காயம் அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் உள்ள ஊத்தி லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பேஸ்ட் ஊத்தும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க, இல்லாட்டினா வெளியில ரொம்ப தெரிச்சு ஸ்பாயில் பண்ணிரும். இப்போ இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஜீரா பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு லைட்டா குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு சில்லி பவுடர் எதுவுமே போடக்கூடாது. நீங்க சில்லி பவுடரோ இல்ல ரெட் சில்லியோ ஆட் பண்ணீங்கன்னா கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். பிளெயினா கிரீன் சில்லி மட்டும் தான் சேர்த்து இதுக்கு செய்யணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ஓவர் நைட் சோக் பண்ண பட்டாணியை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். பட்டாணி வந்து ஓவர் குக் ஆயிடக்கூடாது, ஒரு 70% குக் ஆயிருந்தா போதும். அது கூடயே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தா பேபி பொட்டேட்டோஸையும் உள்ள போட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணி நான் ஊத்துறேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்தே ஊத்திக்கோங்க, ஏன்னா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுக்கிறதுனால ரொம்பவே திக்காயிரும். இப்போ இது கூடயே ஒரு 1.5 குழிக்கண்டி கேர்டு ஊத்துறேன். கேர்டு வந்து மிஸ் பண்ணிடாம போடுங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த புளிப்பு தன்மைக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது, வெறும் கேர்டு மட்டும்தான். நீங்க கேர்டு இல்ல லெமன் ஜூஸ் ஆட் பண்ண கூடாது. அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சீங்கன்னா சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு ஆலு மட்டர் மசாலா ரெடி ஆயிரும். மேல கொஞ்சமா கொரியாண்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு சுட சுட சப்பாத்தியோட சர்வ் பண்ணி பாருங்க. அல்டிமேட் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.